வணக்கம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் மதுரை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, லாஸ்ட் சாட்டர்டே பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 எக்ஸாம் எழுதணும் இல்லையா? அந்த குரூப் 2 எக்ஸாம்க்குரிய ஆன்சர் கீ, ஓகேவா? அது ஆன்சர் கீன்னு சொல்றதை விட ஸ்கூல் புக்ல அது எங்க இருக்கு, ஓகேவா? அந்த கொஸ்டின் எல்லாமே தமிழை பொறுத்த வரைக்கும் அந்த கொஸ்டின் எல்லாமே ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படின்னா நம்ம பார்க்க போறோம். ஃபுல்லாமே பார்க்க போறோம். ஒரு 50 கொஸ்டின் பார்க்க போறோம். நம்மளுடைய ஸ்கூல் புக், ஓகே, இப்போ கரண்ட்ல இருக்கு அந்த 6th இருந்து 12th புக் இருக்கு இல்லையா? அதுவும் குறிப்பா 11th 12th குரிய எத்திக்ஸ் புக், சிறப்பு தமிழ், ஓகேவா? ரெண்டுமே எத்திக்ஸ் புக்கும் சரி சிறப்பு தமிழும் சரி ரெண்டுல இருந்துமே அவங்க கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது போக வந்து ஓல்டு புக், ஓகே, ஓல்டு சமச்சீர் புக் இருக்கு இல்லையா? அதுல இருந்தும் அவங்க क्वेश्चंस கேட்டிருக்காங்க. ஓகே, சரி, இப்போ எங்க இருந்து என்னென்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க அப்படினு பாத்துறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான குரல் வடிவம் உள்ள தொடரை கண்டெழுதுக அப்படினு சொல்லிருக்காங்க. ஒரு குரல் கேட்டிருக்காங்க. ஒரு குரலை வந்து அந்த வார்த்தையை மட்டும் மாத்தி மாத்தி கொடுத்து எது கரெக்ட் அப்படினு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படினு பாக்கும்போது ஆப்ஷன் டி தான் சரியானது. ஓகேவா? ஆப்ஷன் டி பாருங்க. கணைக்கொழிது யாழ்கோடு செவ்வித அங்கு அன்ன வினைப்படு பாலால் கொள்ளல் அப்படினு சொல்லிருக்காங்க. இது எங்க இருக்கு? நம்மளுடைய ஸ்கூல் புக்ல எங்க இருக்கு அப்படினு பார்த்தோம் அப்படினா பாருங்க, 8th தமிழ் புக்ல ஒரு மனப்பாட பாட்டா திருக்குறள் இருக்கிற ஒரு மனப்பாட பகுதியை அவங்க கொடுத்திருக்காங்க. கணைக்கொழிது யாழ்கோடு செவ்விதங்கு அன்ன வினைப்படு கொள்ளல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பொருள் பாருங்க, நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது, வளையுடன் இருப்பினும் யாழின் கொம்பு இனிமையை தருகிறது. அதுபோல மக்களின் பண்புகளை அவரவர் தோற்றத்தால் அல்லாமல் செய்யால் உணர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனப்பாட பாட்டு தான் 8th புக்ல, 8th இப்ப இருக்கிற தமிழ் புக்ல இருக்கு. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சரியான பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழியை தேர்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பா டிஎன்பிஎஸ்சில கேட்பாங்க. அது 2 क्वेश्चन கேட்பாங்க, நம்மளுக்கு தெரியும். இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மீ வான், இது ஒரு பொறுத்து கொடுத்திருக்காங்க. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். 2 क्वेश्चन பாருங்களேன். பை இளமை, மே அன்பு, வேற என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வை புல் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி தூ உன் கேட்டிருக்காங்க. வேற எங்க இருக்கு அப்படின்னா மீ கேட்டிருந்தாங்க இல்லையா? மீ அப்படிங்கும் போது வான் அப்படிங்கிற அர்த்தம். ஓகேவா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழி ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். இதை மட்டும் படிச்சா அப்படின்னு போதும் 2 மார்க். ஓகேவா? கண்டிப்பா 2 क्वेश्चन கேட்டிருப்பாங்க. இந்த ஒரு பாக்ஸை படிச்சீங்க அப்படின்னா 2 क्वेश्चन கேட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தம் உரையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிவஞான முனிவர், மயிலைநாதர், ஆறுமுக நாவலர், இளம்பூரணார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மயிலைநாதர் தான். ஓகேவா? மயிலைநாதர் அதான் சரியான ஆன்சர். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ல பாருங்க, 12ஆம் வகுப்பு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. நன்னூலுக்கு உரை எழுதிய மயிலைநாதர் தம் உரையில் ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை தமிழ் விடு தூது பாடிய புலவர் அந்நூலில் பஞ்சகாப்பியம் என்னும் சொற்றொடரையும் குறிப்பிடுகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மயிலைநாதர் அப்படிங்கிறவர் அவருடைய உரையில ஐம்பெருங்காப்பியம் என்னும் அந்த சொல்ல அவர் தான் என்ன செஞ்சிருக்காரு, குறிப்பிட்டிருக்காரு. அதான் அவங்க கொஸ்டினாவும் கேட்டிருக்காங்க. 12th தமிழ்ல இந்த பாக்ஸ் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு குமரில பட்டர் தான். ஓகேவா? இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம். 9ஆம் வகுப்பு தமிழ்ல, ஓகேவா? 9th தமிழ் இப்ப இருக்கிற தமிழ்ல கொடுத்திருக்காங்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். ஓகேவா? அப்படியே ஸ்கூல் புக் क्वेश्चन தான் எடுத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியா क्वेश्चन சொல்றாங்க. பட் இல்ல, கான்ட்ரோவர்சிலாம் கிடையாது. ஸ்கூல் புக்ல அப்படியே கொடுத்திருக்காங்க. நாயக்கர் கால சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, 9ஆம் வகுப்பு தமிழ்ல கொடுத்திருக்காங்க. பாருங்க, நாயக்க மன்னர்கள் அந்த நாயக்கர் கால சிற்பங்களுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நாயக்கர் கால சிற்பல்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், ராமேஸ்வரம் பெருங்கோயில், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், கிருஷ்ணாபுரம் பெருமாள் கோயில், 4 கோயில் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா ராமேஸ்வரம் பெருமாள் கோயில் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ராமேஸ்வரனுடைய அந்த பெருங்கோயில் கொடுத்திருக்காங்க சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டா. ஓகேவா? 9th தமிழ் புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்களேன். தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? தேவ துந்துபி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, 10ஆம் வகுப்பு தமிழ்ல 10th தமிழ்ல கொடுத்திருக்காங்க. தேவ துந்துபி தேவராத்தத்திற்குரிய இசைக்கருவி இந்த இருக்கு. தேவதும்பி தேவராத்திற்குரிய இசைக்கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவராட்டம் தான். ஓகேவா? தேவதும்பி எந்த ஆட்டத்திற்குரிய இசைக்கருவி அப்படிங்கும்போது தேவராட்டம். ஓகேவா? ஸ்கூல் புக் क्वेश्चन 10th. நெக்ஸ்ட் பாருங்க. குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு இத்தொடரில் குமரி என்னும் மூலிகை எதை குறிக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது ஆன்சர் அப்படிங்கும்போது கற்றாழை தான். இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 9th தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. ஓகேவா? 9th தமிழ்க்குரிய அந்த ஓல்டு புக் 9th இல்லையா, அதுல கொடுத்திருக்காங்க. அப்படியே அந்த வரி இருக்கும். குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு என்னும் வழக்கு ஏற்பட்டது. குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு. எதுக்கு அப்படின்னா கற்றாழைக்கு. கற்றாழைக்கு குமரி என்னும் வேறு பெயரும் உண்டு. பெண்களின் கருப்பை சார்ந்த நோய்களை நீக்குவதால் குமரி கண்ட நோய்க்கு குமரி கொடு அப்படின்னு ஒரு வழக்கு இருந்ததா சொல்றாங்க. 9th தமிழ் புக் ஓல்டு தமிழ் புக்ல. சரியா? நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. தமிழ் இலக்கியத்தில் ஆலவாய் என்னும் பெயர் இவ்வூருக்கும் பொருந்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெல்லை, திருச்சி, மதுரை, காவிரி ரொம்ப ரொம்ப ஈஸியான क्वेश्चन. ஆலவாய் அப்படிங்கும் போது மதுரை அதை தான் குறிக்கும். இது எங்க இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா 7th தமிழ் புக்ல ஓல்டு புக்ல இருக்கு. மதுரைக்கு கூடல் எனவும் ஆலவாய் எனவும் வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. ஓகேவா? கூடல், ஆலவாய் அப்படிங்கிற
2 பேர் இருக்கு. 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஆங்கில அரசால் வாய்ப்பூட்டு சட்டத்தின் மூலம் மேடைகளில் அரசியல் பேசக்கூடாது என தடை விதிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய இப்ப இருக்கிற புக்லயுமே இருக்கு. ஓகேவா, இப்ப இருக்கிற கரண்ட் ஸ்கூல் புக்லயுமே இருக்கு. இருந்தாலும் ஓல்டு புக்ல எங்க இருக்கு அதையும் பார்த்துருவோம். பாருங்க, இதுக்கு ஆன்சர் முத்துராமலிங்கனார். இங்க எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. விடுதலைக்கு கடுமையாக இருந்த நாட்களில் ஆங்கில அரசு வட இந்தியாவில் திலகருக்கும் தென்னிந்தியாவில் முத்துராமலிங்கருக்கும் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் முத்துராமலிங்கம் தான். 6ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கர் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு என்று உரையாற்றியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. தம்பி அப்படின்னு வார்த்தை வந்துட்டாலே 2 பேர் தான். ஒன்று மூவா இருப்பாரு, இல்லாட்டி அறிஞர் அண்ணா இருக்காரு. ஓகேவா, அந்த 2 ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா, மூவா. அந்த தம்பிக்கு கடிதம், தங்கைக்கு கடிதம், நண்பனுக்கு கடிதம் மூவா எழுதியிருப்பாரு. அறிஞர் அண்ணா வந்து தம்பிக்கு கடிதம் எழுதியிருப்பார். ஓகேவா, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு அறிஞர் அண்ணா தான். எங்க இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருந்து எடுத்திருக்காங்க. அப்படியே அந்த வார்த்தை இருக்கும். ஒன்று நாம் உணர்கின்றோம் தம்பி, எத்தனை இன்னலுக்கிடையே தள்ளப்பட்டிருப்பினும் இந்த பொங்கல் புதுநாளில் மட்டும் நமக்கு ஒரு மகிழ்வு, நாட்டுக்கு ஒரு பொலிவு வந்து சேர்ந்து விடத்தான் செய்கிறது அப்படின்னு 10th தமிழ் புக்ல ஓல்டு புக்ல அண்ணா அவர்கள் சொன்னதா இருக்கு. அந்த அண்ணா அப்படின்னு ஒரு பாடமே இருக்கும். அந்த பாடத்துல இருந்து அவங்க எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, சென்ட்ரியோ மற்றும் லிமரிக்கோ என்ற புதிய வடிவங்களில் தமிழ் கவிதைகளை தந்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஈஸி தான், நம்மளுடைய ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. கவிஞர் ஈரோடு தமிழன்பன். எங்க இருக்கு அப்படின்னா 9th தமிழ்ல இருக்கு. ஓகேவா, 9th தமிழ்ல இருக்கு. ஈரோடு தமிழன்பன் தான் இருக்கும். அந்த கலரே மாத்தி கொடுத்திருப்பாங்க. ஹைக்கூ, சென்ட்ரியோ, லிமரிக்கோ என புது புது வடிவங்களில் கவிதை நூல்களை தந்துள்ளார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கம் அல்வா அந்த கவிதை நூலுக்கு 2004 சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காங்க. ஓகேவா, 9ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு. ஈரோடு தமிழன்பன். நெக்ஸ்ட் பாருங்களேன், பாவலர் மணி எனும் பட்டம் பெற்ற கவிஞர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின் போது கவிஞர் வாணிதாசன் தான். ஓகேவா, எங்க இருக்குன்னு பாருங்க. 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்லயும் கொடுத்திருக்காங்க, நம்மளுடைய புக்லயுமே இருக்கு. ஓகேவா, 7ஆம் வகுப்பு ஓல்டு புக்லயும் இருக்கு. வாணிதாசன், இயற்பெயர் எத்ராசலு அரங்கசாமி, கவிஞரேறு பாவலர் மணி. ஓகேவா, 2 பட்டம் இருக்கு. கவிஞரேறு பாவலர் மணி சொல்லியிருக்காங்க. வேர்ட்ஸ் தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என இவரை தமிழுலகம் புகழ்கிறது. ஓகே, அப்ப 3 பேர், கவிஞரேறு, பாவலர்மணி, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த். இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வாணிதாசனுடைய சிறப்பு பெயர்களா சொல்லலாம். அதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. பாவலர்மணி யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் வாணிதாசன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவரது ஆவரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாக்கப்படும், பராமரிக்கப்படுகின்றன என டேஸ் குறித்து டேஸ் கூறினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அனந்தரங்க நாட்குறிப்பு உவே சுவாமிநாதன். ஆக்சுவலா அனந்தரங்க நாட்குறிப்பு அப்படிங்கிறது நம்மளுடைய சிலபஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். ஆனா உவே சுவாமிநாதன் இருக்காரு இல்லையா, அப்ப சிலபஸ்ல இதையும் இருக்கனா செய்து. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு பாக்ஸ் கொஸ்டின், 11th தமிழ்ல இருக்கு. ஓகே, ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், 11th தமிழ்ல இருக்கு. அனந்தரங்க நாட்குறிப்பு குறித்து உவேசா சொல்றதா இருக்கு. தமிழ்தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தினாலும் பாதிக்கப்பட்டாலும் அவளது ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிஸில் மிகவும் பாதுகாப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே ஒரு பாக்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஜெயகாந்தன் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்கிறாங்க. இவர் இயற்றாத சிறுகதை எது அப்படின்னு கேட்கிறாங்க. குருபீடம், அறம், யுகச்சந்தி, புதிய வார்ப்புகள். இது சரியான ஆன்சர். அறம் எங்க இருக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 10th தமிழ் புக்ல ஜெயகாந்தன் அப்படிங்கிற ஒரு பாடமே இருக்கு, அதுல தான் கேட்டிருக்காங்க. குருபீடம், யுகச்சந்தி, வேற என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா புதிய வார்ப்புகள். இந்த 3மே இருக்கு. குருபீடம், யுகச்சந்தி, புதிய வார்ப்புகள். குருபீடம், யுகச்சந்தி, புதிய வார்ப்புகள் இருக்கு. அறம் மட்டும் கிடையாது. ஓகேவா, அறம் மட்டும் அவர் இயற்றாத சிறுகதை. நெக்ஸ்ட் பாருங்க, ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஓகேவா, கண்டிப்பா திருக்குறள் எப்படி ஒரு 10 கொஸ்டினாச்சும் வந்துடும். இந்த தடவையும் வந்திருக்கு, கேட்டிருக்காங்க. ஆண்மையின் கூர்மை என திருவள்ளுவர் எதனை கூறுகிறார் அப்படின்னா பகைவருக்கு உதவுதல். எந்த குறள்ல சொல்லியிருக்கான்னு பாருங்க. 8ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கிற ஒரு குறள்ல, பேராண்மை என்ப தர்க்கன் ஒன்று உற்றுக்கால் ஊராண்மை மற்ற அதன் எக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய பொருள் பாருங்களேன், பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். அவங்க கேட்கிறது ஆண்மையின் கூர்மை யாருக்கு உதவி செய்யறது? பகைவருக்கு உதவி செய்யறது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தும் சந்தம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசை. ஸ்கூல் புக்ல அப்படியே இருக்கு. 10ஆம் வகுப்பு தமிழ்ல அந்த கம்பராமாயணம் இருக்கு இல்லையா, அதுல கேட்டிருக்காங்க. யுத்த காண்டத்துல இருக்கிற அந்த கும்பகர்ணன் வதைப்படலம் பாருங்களேன். உலக்கையால் மாறி மாறி இடிக்கும் ஒத்த ஓசையால் அமைந்த சந்தம். ஓகேவா, இதுதான் உலக்கையால் மாறி மாறி அமைக்கும் ஒத்த ஓசையுடைய சந்தம் தான் கேட்டிருக்காங்க. கும்பகர்ணனை எழுப்பும் காட்சியை கண்முன் நிறுத்தி அப்படியே அந்த இதை தூக்கி வந்து கொஸ்டினா வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். ஓகே, ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க, பின்வரும் பாடல் எந்த படிம வகையை சார்ந்தது என்பதை கண்டறிந்து சரியானவற்றை எடுத்தெழுதுக அப்படின்னு கேட்கிறாங்க. யானை தன் வாய் நிறை கொண்ட வலித்தேம்பு தடக்கை குன்று போகு பாம்பின் தோன்றும். அகநானூறு பாட்டா கேட்டிருக்காங்க. இதை கூட மாத்தாம இந்த அகநானூறு போட்டிருக்காங்களே 391, 11, 12 இதை கூட மாத்தாம ஸ்கூல்
ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது, அந்த ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது, 12th தமிழ் புக்கில் இருக்குது. இதை அப்படியே கட் பண்ணி தான் அங்கே பேஸ்ட் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றுமே செய்யலை. இதை கூட எடுக்காமல் அப்படியே கட் பண்ணி அவங்க பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெய்ப்படிவம் தான் இதுக்கு சரியான ஆன்சர். ஓகேவா, மெய் படிமம் அதுதான் சரியான ஆன்சர். மெய்ப்படிவம், வடிவ படிவம் அப்படின்னு சொல்லலாம். இது சரியான ஆன்சர், மெய் படிவம். சரியா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சீரா புராணம் இவருடைய உதவியால் நிறைவுற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம், அபுல் காசிம். ஆக்சுவலா வள்ளல் சீதாகாளி அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இருப்பாங்க. ஊடால சீரா புராணம் ஏற்றிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இறந்துருவாங்க வள்ளல் சீதாகாளி. நெக்ஸ்ட் அதை நிறைவுறதுக்கு யார் ஹெல்ப் பண்றா அப்படின்னா அபுல் காசிம். இது 10th ஓல்டு தமிழ் புக்ல இருக்கு, இப்ப இருக்கிற ஸ்கூல் புக்லயுமே இருக்கு. ஓகேவா, அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது. சிம்பிள், அவ்வளவுதான். அபுல் காசிம் என்ற வள்ளல் உதவியால் சீரா புராணம் நிறைவுற்றது, அவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. இரண்டு அடிகள் கொண்ட டேஸால் தொடுக்கப்படும் செயல் வகை கன்னியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று மோனையா இருக்கும், இல்லாட்டி எதுகையா இருக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்துருவோம். 9ஆம் வகுப்பு தமிழ்ல கன்னி அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் தெரிந்து கொள்ளும் டிடினோல இருக்கிற ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான். 2 கண்களை போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல தமிழில் 2 அடிகள் கொண்ட எதுகையால் தொடுக்கப்படும் செயல். ஓகேவா, எதுகையால் தொடுக்கப்படும் செயலுக்கு கன்னி அப்படிங்கிறது பெயர். ஓகேவா, 2 எழுத்தால் எதுகை. ஓகேவா, எதுகை தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்று. நிறைய பேர் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்தை போட்டு கீர்த்தனை உடனே கண்டிப்பா எல்லாருமே பக்தி இலக்கியம் அப்படின்னு தான் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனால் ஸ்கூல் புக்ல என்ன இருக்கு, எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சிற்றிலக்கியம். ஸ்கூல் புக்ல இருக்கு, 11th சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஓகேவா, பாருங்க 11th சிறப்பு தமிழ். ஓகேவா, கேட்டிருக்காங்க சிறப்பு தமிழ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 11th சிறப்பு தமிழையும் நம்ம படிச்சுதான் ஆகணும். எங்க இருக்கு அப்படின்னா சர்வசமய சமரச கீர்த்தனைகள் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருக்கு. சிற்றிலக்கிய வகையில் ஒன்று கீர்த்தனை. அவ்வளவுதான், ஒரே வார்த்தையில முடிச்சிட்டாங்க. சிற்றிலக்கிய வகையில் ஒன்று கீர்த்தனை. கீர்த்தனை டேஸ் வகைகளுள் ஒன்று சிற்றிலக்கியம். அவ்வளவுதான். ஓகேவா, 11th சிறப்பு தமிழ் புக்ல கொஸ்டின் இருக்கு. ஓகேவா, நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் பக்தி இலக்கியமா அப்படின்னு கேட்பீங்க. இல்ல, சிற்றிலக்கியம் தான். நெக்ஸ்ட் பாருங்களேன். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. ஓகேவா, இது சித்தர்களை பத்தி 2 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி தான் கேட்டிருக்காங்க. இது எந்த சித்தர் சொன்னாரு, எந்த சித்தர் இதை பாடினாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க இருக்குன்னு பாத்துறோம் பாருங்க. இடைக்காட்டு சித்தர். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ஷன் பி இடைக்காட்டு சித்தர். எங்க இருக்கு அப்படின்னா 11th சிறப்பு தமிழ்ல இருக்கு. ஓகேவா, ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் சிறப்பு தமிழ்ல 11th சிறப்பு தமிழ்ல பார்த்துட்டோம். இரண்டாவது கொஸ்டினா 11th சிறப்பு தமிழ்ல இருக்கு. பாருங்க, இந்த லாஸ்ட் 2 வரியை பாருங்களேன். எள்ளில் தைலம் போல் எங்கும் நிறைபொருளை உள்ளில் துதித்தே உணர்வடைந்து போற்றீரே. இடைக்காட்டு சித்தர் அப்படியே கேட்டிருக்காங்க, இடைக்காட்டு சித்தர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்க. திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? ஓகேவா, திருப்பல்லாண்டு பாடியவர் யார்? இந்த ஸ்கூல் புக்ல பார்த்தோம்னா 12th சிறப்பு தமிழ்ல ஒரு பாக்ஸே இருக்கு. ஓகேவா, 12th சிறப்பு தமிழ்ல அந்த 12 ஆழ்வாருக்குரிய என்னென்ன நூல் யார் யார் எழுதுனா அப்படின்னு 12th சிறப்பு தமிழ்ல பாக்ஸ்லயே இருக்கு. இதுலயே இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா திருப்பல்லாண்டு பெரியாழ்வார். ஓகேவா, திருப்பல்லாண்டையும் பெரியாழ்வார் திருமொழியையும் யார் எழுதியிருப்பா அப்படின்னா பெரியாழ்வார். இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பெரியாழ்வார் தான். சரியா, 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். நெக்ஸ்ட் பாருங்களேன். தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்னும் பெயர்களை கொண்ட சைவ அடிகள் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது இப்ப இருக்கிற ஸ்கூல் புக்லயும் இருக்கு. பட் ஓல்டு புக்ல எங்க இருக்கு அதையும் பார்த்துருவோம். 10ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு, அப்படியே இருக்கும். திருநாவுக்கரசர் திருவாமூரில் பிறந்தவர், பெற்றோர் புகழனார் மதுனியார். இவரது தமக்கையார் திலகவதியார். திருநாவுக்கரசருக்கு பெற்றோர் இட்ட பெயர் மருணிக்கியார். இவருக்கு தர்மசேனர், அப்பர், வாசிகர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு. ஓகேவா, தர்மர், அப்பர், வாசிகர் அப்படிங்கிற வேறு பெயரும் திருநாவுக்கரசருக்கு இருக்கு, அப்படியே கேட்டிருக்காங்க. சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன். தமிழ் 3000 என்று அழைக்கப்படும் நூலை இயற்றியவர் யார்? இது நம்மளுடைய ஸ்கூல் புக் கொஸ்டின் தான். இதுக்கு ஆன்சர் திருமூலர். ஓகேவா, 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்லயும் இருக்கு. இப்போ இருக்கிற ஸ்கூல் புக்லயும் இருக்கு, 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்லயும் இருக்கு. இந்நூல் 3000 பாடல்களை கொண்டது, நம் பாடப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் 3000, இதற்கு தமிழ் 3000 என்னும் வேறு பெயரும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்க்கும்போது திருமூலர். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகேவா, 4 ஆப்ஷன். கால்டுவேல், மாப்போசி, ஊவேசா, தேவநாய பாவனார். இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தேவநாய பாவனார் தான். 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு நூல்வெளியில கேட்டிருக்காங்க. ஓகேவா, நூல்வெளியில கேட்டிருக்காங்க. எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் சொல் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக கட்டுரையில் சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலாக சேர்க்கப்பட்டுள்ளன. தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இந்த இருக்கையா, தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு பார்க்கும்போது தேவநாய பாவனார். நெக்ஸ்ட் பாருங்க. ஊவேசா அவர்களை தனது வாழ்க்கை வரலாற்றை தொடராக எழுதிய இதழ் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஓல்டு தமிழ் கொஸ்டின். ஓகே, ஓல்டு புக்கு 6ஆம் வகுப்புரிய தமிழ் ஓல்டு புக்குரிய ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான் இது. தம் வாழ்க்கை வரலாற்றை ஆனந்த விகடன் இதழில் தொடராக எழுதினார். அது என் சரிதம் என்னும் பெயரில் நூலாக வெளிவந்தது. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆனந்த விகடன். ஓகேவா, ஒரு ஓல்டு புக்கு தமிழ் ஓல்டு புக்குரிய கொஸ்டின். நெக்ஸ்ட் பாருங்களேன். தமது தமிழ் கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தியவர் யார் அப்படின்னு கேட்காங்க. ஓகே, அவங்க
கேட்கறது பாருங்களேன், தமது தமிழ் கட்டுரையின் வழியாக. சும்மா உயர்தனி செம்மொழின்னு சொன்னவர் அப்படின்னு சொன்னவங்கலாம் கேட்கல, அவங்க கேட்கறது தமிழ் கட்டுரையின் வழியாக. இது எங்க இருக்கு ஸ்கூல் புக்ல அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல அவங்க கேட்கறாங்க, மதுரை தமிழ்ச்சங்க இதழான செந்தமிழில் பரிதிமார் கலைஞரின் உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது. ஓகேவா, உயர்தனி செம்மொழி என்னும் கட்டுரை வெளியிடப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. இது சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரிதிமார் கலைஞர் தான் உயர்தனி செம்மொழி என்று பெருமைப்படுத்தி, கட்டுரையின் வழியாக தமிழை உயர்தனி செம்மொழி அப்படின்னு பெருமைப்படுத்தியவர் பரிதிமார் கலைஞர் தான். ஓகேவா, 10th ஓல்டு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், வழக்குரைஞர்களாக பணியாற்றிய தமிழ் கவிஞர். இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான், கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா ஆன்சர் பண்ண முடியும். பிச்சமூர்த்தி அவர்கள் நம்மளுடைய 9ஆம் வகுப்பு தமிழ் புக்ல இருக்கு பாருங்க. பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் வழக்குரைஞராக இருந்திருக்கார். அவ்வளவுதான், சிம்பிள். வழக்குரைஞராக பிச்சமூர்த்தி தொடக்க காலத்தில் இருந்திருக்காரு. சரியான ஆன்சர் பிச்சமூர்த்தி. எந்த ஸ்கூல் புக் அப்படின்னா 9th தமிழ்ல இருக்கு. சரியா, நெக்ஸ்ட் பிசிராந்தையார் என்னும் நாடக நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். பிசிராந்தையார் யாருன்னு தெரியும், பாவேந்தர் பாரதிதாசன். 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு. சரியா, பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது. 11th தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் உணவு உடை அடிப்படை தேவை, அந்த தேவையை பூர்த்தி செய்த முதலிடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட வேண்டும் என்று கூறியவர் யாருன்னு பார்க்கும்போது அறிஞர் அண்ணா அவர்கள். 9ஆம் வகுப்பு தமிழ்ல அவருடைய அடிப்படை தேவை, அந்தந்த தேவையை பூர்த்தி செய்தாலும் முதலிடம் புத்தகச்சாலைக்கு தரப்பட அறிஞர் அண்ணா அவர். சரியா, நெக்ஸ்ட் பாருங்களேன், மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும் எனும் தலைப்பில் உலக தமிழ் மாநாட்டில் சொற்பொழிவாற்றுவர். இதுவும் ஓல்டு கொஸ்டின் தான். எங்க இருக்கு அப்படின்னா 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. ஓகே, 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, மதுரையில் 5/1/1981 அன்று நடைபெற்ற உலக தமிழ் மாநாட்டின் போது மாந்தன் தோற்றமும் தமிழர் மரபும். பாருங்க, யாருன்னு பார்க்கும்போது தேவனைய பாவனார் அவர்கள். இது சரியான ஆன்சர், தேவனைய பாவனார். சரியா, 8ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க, சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர் என்று உரை நிகழ்த்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதே மாதிரி 10ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்ல இருக்கு. நிறைய क्वेश्चन பாத்தீங்க அப்படின்னா ஓல்டு புக் தமிழ்ல தான் கேட்டிருக்காங்க. சரியா, அப்ப கண்டிப்பான முறையில் நம்ம என்ன செஞ்சாகணும் அப்படின்னா தமிழ் புக் ஓல்டு தமிழ் புக்கை படிச்சாகணும் 6th இருந்து 12th வரைக்கும். இந்த இருக்கு பாருங்களேன், சோழ நாட்டை ஊட்டி வளர்ப்பது காவிரி ஆறு, அந்நதியின் பெருமையாலே சோழ வளநாடு சோறுடைத்து என்று கவிகள் புகழ்வராயினர். அவ்வளவுதான், ஒரு வரியை எடுத்து அப்படியே ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ராபி சேதுப்பிள்ளை அவர்கள். ஓகே, ஆன்சர் ராபி சேதுப்பிள்ளை. நெக்ஸ்ட், மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமைவதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இது கொஞ்சம் கான்ட்ரோவர்சியான क्वेश्चन அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இல்ல, நம்மளுடைய புது புக்ல பார்த்தோம் அப்படின்னா 3 கூறுகள் தான் இருக்கும், நடைகள் அப்படின்னு இருக்கு. நம்மளுடைய புது புக்ல 3 கூறுகள் இருக்கும். எங்க இருக்கு அப்படின்னா சிறப்பு தமிழ்ல 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா மேடை பேச்சு அப்படிங்கிறத பாருங்க, எளிய நடை, இலக்கிய நடை, கடின நடை, அடுக்குமொழி, கொச்சை நடை அப்படின்னு ஒரு 5 வகை நடைகள் உள்ளன. அவ்வளவுதான், சிம்பிள். மேடை பேச்சு 5 வகை நடைகள். அவங்க கேட்கறது மேடை பேச்சு எத்தனை நடைகள், 5 தான் ஆன்சர். சரியா, நெக்ஸ்ட் பாருங்க, தமிழ் சிறுகதையில் மணிக்கொடி காலம் எந்த தலைமுறையை சார்ந்தது? இது என்ன ஆன்சர் அப்படின்னா முதல் தலைமுறை தான் சரியான ஆன்சர். ஓகே, முதல் தலைமுறை. பாருங்க, 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கு முதல் தலைமுறை. தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். அவரது சமகால எழுத்தாளரான பிச்சமூர்த்தி, மௌனி, ராஜகோபாலன், ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன் ஆகியோரை தமிழ் சிறுகதையின் முன்னோடிகளாக கொள்ளலாம். இவர்கள் அனைவரும் சிறுகதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள். இக்காலகட்டம் மணிக்கொடி காலம் என்றே அறியப்படுகிறது. ஆன்சர் முதல் தலைமுறை. எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்களேன், கரகாட்டத்தின் துணையாட்டமாக ஆடப்படும் ஆட்டம் எது அப்படின்னா மயிலாட்டம் தான். நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு, 10ஆம் வகுப்பு புக்ல இருக்கு, படிச்சிருப்பீங்க. கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது. அவ்வளவுதான். ஓகேவா, இதுக்கு ஆன்சர் மயிலாட்டம். நெக்ஸ்ட் பாருங்க, கீழ்கண்டவற்றுள் திருவிக்கா எழுதாத நூல் எது? ஓகேவா, எழுதாத நூல் எதுன்னு கேட்கிறாங்க. சைவத்திருவு, மனுமுறை கண்ட வாசகம், நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை அப்படின்னு இருக்காங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா மனுமுறை கண்ட வாசகம். இது எங்க இருக்கு அப்படின்னா 9th ஓல்டு தமிழ் புக்ல இருக்கு. பாருங்க, சைவத்திரவு, அதே மாதிரி வேற என்ன இருக்கும் அப்படின்னா தமிழ்ச்சோலை, சைவத்திரவு, நாயன்மார் வரலாறு. ஓகேவா, நாயன்மார் வரலாறு, தமிழ்ச்சோலை, அதே மாதிரி சைவத்திரவு. இந்த 3மே பார்த்தோம் அப்படின்னா யாருடைய நூல் அப்படின்னா திருவிக்கா நூல் தான். இந்த மனுமுறை கண்ட வாசகம் மட்டும் இதுல வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, உலகளாவிய தமிழர்கள் சிறப்பும் பெருமையும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் புயலிலே ஒரு தோணி. நம்முடைய 10ஆம் வகுப்பு தமிழ்ல நூல் வெளியில இருக்கு. புலம்பெயர்ந்த தமிழர்கள் பற்றிய முதல் புதினம் புயலிலே ஒரு தோணி. அவ்வளவுதான், ஒரே வரியில என்ன செஞ்சாங்க அந்த क्वेश्चन மேக்
பண்ணிட்டாங்க. சிரங்கி பேரம் நகரில் வாழும் தலைவன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் குகன். எங்க இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் ஓல்டு புக்ல இருக்கு, இப்ப இருக்கிற புக்லயுமே இருக்கு சிரங்கி பேரம். பாருங்க, அலைகளுடைய கங்கை கரியின் பக்கத்தில் உள்ள சிரங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். அவ்வளவுதான், ஒரே வார்த்தை. கங்கை கரியின் பக்கத்தில் உள்ள சிரங்கி பேரம் என்னும் நகரில் வாழும் தலைவன் குகன். தமிழ் 10ஆம் வகுப்பு ஓல்டு புக்ல இருக்கு. அனகன் என்ற சொல் யாரை குறிக்கும்? இது நம்மளுடைய ஸ்கூல் புக்லயே இருக்கு, ராமன் தான். பாருங்க, 12ஆம் வகுப்பு தமிழ்ல அந்த கம்பராமாயணத்துல இருக்கு அனகன், ராமன். அவ்வளவுதான். ஓகேவா? நெக்ஸ்ட், குடிமக்கள் காப்பியம் எனப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சிலப்பதிகாரம், எல்லாருக்குமே தெரிஞ்சதா. நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ்லயே இருக்கும். முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், இரட்டை காப்பியங்கள் என்ன அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நம்மளுடைய 6ஆம் வகுப்பு தமிழ் புக்ல. நெக்ஸ்ட், போரலன் எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரால் என்பன போல் மரித்து கை காட்ட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நல்ல ஒரு பாட்டு, சிலப்பதிகாரத்துல இருந்து ஒரு பாட்டு. என்னன்னா, கண்ணகி மதுரைக்குள்ள நுழையும் போது நீ இந்த ஊருக்கு வராத அப்படின்னு ஒரு கொடி கை காட்டுற மாதிரி இருந்துச்சா. கொடி வந்து ஒரு காத்துல அசைறது வந்து நார்மலா ஒரு விஷயம். ஏன்னா ஒரு கொடி அப்படிங்கும் போது காத்துல அசையும் போது காத்துல அசையும், அப்படிதானே? அதை வந்து சிலப்பதிகாரம் அந்த இளங்கோவடிகள் என்ன சொல்றாராம், அந்த கொடி வந்து கண்ணகியை பார்த்து இந்த மதுரைக்குள் நகர்ல வராத, வந்தா உனக்கு துன்பம் ஏற்படும் அப்படின்னு வராத அப்படின்னு சொல்லி கை காட்டுற மாதிரி இருந்துச்சா. அதுதான் அந்த சொல்றாங்க. தன்னுடைய குறிப்பை, அதாவது அந்த புலவருடைய குறிப்பை ஒரு சாதாரண விஷயத்துல ஏற்றி சொல்றாங்க இல்லையா, அதுதான் தற்குறிப்பேற்ற அணி. ஓகே, அந்த அணி தான் தற்குறிப்பேற்ற அணி. தன்னுடைய குறிப்பை ஒரு சாதாரண ரெகுலரா நடக்கிற விஷயத்துல ஏற்றி சொன்னார் அப்படின்னா அது தற்குறிப்பேற்ற அணி. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு. இயல்பாய் நிகழும் நிகழ்ச்சியின் மீது கவிஞன் தன் குறிப்பை ஏற்றி கூறுவது தற்குறிப்பேற்ற அணி. போரான் எடுத்த ஆரையில் நெடுங்குடி வாரால் என்பன போல் மரித்து காட்ட. ஓகேவா? கண்ணகி மதுரைக்குள்ள வரும்போது அவனை வராத அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்துச்சான். நெக்ஸ்ட், உமரப்புலவர் எழுதிய வேறு நூல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியான ஆன்சர் முதுமொழி மாலை. எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு, அப்படியே இருக்கும். அந்த முதுமொழி மாலையை மட்டும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க, கலர் பண்ணி காமிச்சிருப்பாங்க ஸ்கூல் புக்ல. உமரப்புலவர் எட்டயபுரத்தின் அரசவை புலவர், கடிகை முத்து புலவரின் மாணவர், நபிகள் நாயகத்தின் மீது முதுமொழி மாலை என்ற நூலையும் இயற்றியுள்ளார். சரியா? 11ஆம் வகுப்பு தமிழ். நெக்ஸ்ட், பெருமாள் திருமொழியை பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு, அப்படியே 10ஆம் வகுப்பு தமிழ்ல பெருமாள் திருமொழி அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. குலசேகர ஆழ்வார். ஓகேவா? 10ஆம் வகுப்பு தமிழ் குலசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட் பாருங்க, இரட்டர மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுடைய ஸ்கூல் புக்லயுமே இருக்கு, ஓல்டு புக்ல எங்க இருக்கு அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு. ஒரு சொல் இருபொருள் அமைவது இரட்டர மொழிதல் எனப்படும். இதனை சிலேடை எனவும் வழங்குவர். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சிலேடை அணி தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, மனோர்மணியத்தில் வரும் கிளை கதை எது? ஓகேவா? இதுல ரெண்டு டவுட்டா இருக்கும், சிவகாமியின் சரிதமா சிவகாமியின் சபதமா அப்படின்னு. இதுக்கு ஆன்சர் சிவகாமியின் சரிதம். எங்க இருக்கு அப்படின்னா 11ஆம் வகுப்பு தமிழ்ல இருக்கு. பாருங்க, இதுல ஆக்சுவலா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? மனோர்மணியத்தில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 11ஆம் வகுப்பில் இந்த ஒரு பாக்ஸ்லயே 2 கொஸ்டின் இருக்கு. என்ன அப்படின்னா 1891. ஓகேவா? பேராசிரியர் சுந்தரனார் இதனை தமிழில் எழுதியுள்ளார். இது ஒண்ணு. அதே மாதிரி சிவகாமியின் சரிதம், இந்த இடத்துல மனோர்மணியத்தின் வரும் உள்ள கிளைக்கதை சிவகாமியின் சரிதம். இதுக்கு ஆன்சர் சிவகாமியின் சரிதம், ஆப்ஷன் ஏ. அதே மாதிரி இதுக்கு ஆன்சர் பாருங்க, ரகசியவழி என்ற நூலை தழுவி சுந்தரனார் மனோர்மணியம் நாடகத்தை எழுதிய ஆண்டு 1891, ஆப்ஷன் ஏ. ஒரு பாக்ஸ் கொஸ்டின் தான், அப்படியே அந்த பாக்ஸ்ல இருக்கு. இந்த பாக்ஸ்ல மட்டும் இந்த 5 வரியில இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? எழுதிய ஆண்டு 1891. ஓகேவா? வரைக்கும் ஒரு 50 கொஸ்டின் பார்த்துருக்கோம். சரிங்களா? அந்த 50 கொஸ்டினுமே எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தா ஸ்கூல் புக்கில், அதுவும் 11th சிறப்பு தமிழ், 12th சிறப்பு தமிழ், எத்திக்ஸு, இதில் வந்து தான் கேட்டிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் படிச்சு தான் ஆகணும். ஓகேவா? இதே மாதிரி நெக்ஸ்ட் குரூப் 4 குரூப் 2க்கெல்லாம் இந்த ஸ்கூல் புக்கு மட்டும் 6th to 12th மட்டும் படிக்காமல் பின்னாடி இருக்கிற அந்த ஓல்டு புக்ஸையும் நம்ம படிப்போம். சரியா? வேறு எதுவும் டவுட் அப்படின்னா கீழே வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.